நானும் எங்கேயாச்சும் வெளில போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிக்கிட்டே இருந்தோம். எங்கே போகிறதுனே தெரியல. சரி அதுக்கப்புறம் தான் உக்கடத்தில் இருக்கிற லேக்கை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி 2 பேருமே கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக எங்களுக்கு இங்கேருந்து உக்கடம் போகிறதுக்கு 1 ஹவர் வந்துட்டு டைம் ஆகிடும். ஆக்சுவலாக இந்த ட்ரெஸ் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ட்ரெஸ்ஸு. எங்களோட லவ் ஆனிவர்சரிக்கு அம்மா வந்துட்டு எனக்கு சர்ப்ரைஸாக வாங்கி கொடுத்தாங்க. வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு வரக்குள்ளேயே வந்துட்டு கூலிங் கிளாஸையும் ஸ்கார்ஃபையும் வந்து எடுத்துகிட்டு தான் வந்தேன். ஆனால் நான் எடுத்துகிட்டு வந்த நேரமோ என்னமோன்னு தெரில, நான் போட்ட அடுத்த செகண்டே வெயில் போய் காணாமல் போயிடுச்சு. சரி நானும் வெயில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், எதையுமே வந்துட்டு ரிமூவ் பண்ணாமல் வண்டியில் போய்கிட்டே இருந்தேன். நான் உக்கடம் போய் சேர்ற வரைக்கும் வெயிலே இல்லை. சடனாக பார்த்தா கிளைமேட் அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. திடீர்னு மழை வர ஆரம்பிச்சிருச்சு. என்னடா நம்ம பார்க்க வந்ததே இந்த வியூ தான் என்ஜாய்மெண்ட் பண்ண வந்தோம், இதில் மழை வேற வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா லைட்டாக 2 தூறல் போட்டு அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆயிடுச்சு. பட் அந்த கிளைமேட்டில் அந்த வியூலாம் பார்க்கும்போது நல்லா சூப்பராக ஜாலியாக இருந்துச்சாங்க. ஆக்சுவலாக அந்த லேக்குக்கு உள்ளார கூட வந்துட்டு விடவே இல்லை. போட் ரைடுக்கு அந்த மாதிரி தான் வந்துட்டு எல்லா இடத்துலையும் அமௌண்ட் வாங்குவாங்க. பட் இவங்க வந்து உள்ளார போகிறதுக்கே ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உள்ளேயே வந்துட்டு அலோவ் பண்ணாங்க. அதுவே கொஞ்சம் கடுப்பாக தான் இருந்துச்சு. பட் நாங்கள் வெளியிலேருந்து வியூஸ்லாம் பார்த்துட்டு அப்படியே ஒரு வாக் போயிட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் வேற ஒரு ஸ்பாட்டுக்கு போனால் அதை நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். பாய் பாய்.